இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 7ஆம் ஞாயிறை தாயாம் பிறவியோடு இன்று நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய 3 வாசங்கள் ஒரு மைய கருத்தினை நமக்கு சொல்லித்தர விரும்புகிறது. எப்பொழுது இந்த மனிதம் மலரும், இந்த மனிதம் எப்பொழுதுதான் மலரும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த கேள்விக்கு பதில் மன்னிப்பில் மலரும் மனிதம் என்பதை இறைவன் என்று வார்த்தையிலே நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து நமது வாழ்வில் மகிழ்ச்சியான அந்த மகுடத்தை பெற்றுக்கொள்ள, மன்னிப்பில் மனிதத்தை மலர்ந்திட வார்த்தையோடு பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, கருணையும் மன்னிப்பும் கடவுளின் கொடை. பிறரை மன்னிப்பது மிகவும் கடினம். மன்னிக்கும் மனம் பெற ஆண்டவன் அருள் வேண்டும். அந்த அருளே நம்மை அனுதினமும் மன்னிக்க செய்யும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக தனது சுற்றுமடலை தெளிவாக நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். ஆம், மன்னிப்பு என்பது வெளியில் இல்லை, உள்ளத்தில் தான் இருக்கிறது என்பதை நமக்கு ஆழமாக புரிய வைக்கிறார். எனவே மனிதன் மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் நினைக்கின்ற ஒவ்வொருவரும் வாழ்விலே சொத்துக்களையும் பணத்தையும் குவித்து வைப்பதின் அர்த்தம் இல்லை. அவர்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து மன்னிப்பின் வழியாக மகிழ்ச்சியின் மகுடத்தை பெற்றுக் கொள்வதுதான் இறையாசிரின் அருள் நிறைந்திருக்கிறது என்பதை கடவுள் நமக்கு சொல்லித் தருகிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, பரிவும் பொறுமையும் பலவீனத்தின் அடையாளம் அல்ல, மாறாக வறுமையின் அடையாளம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணோட்டம் இல்லாதவர் கண்ணிலார், கண்ணுடையார் கண்ணோட்டம் இல்லாமையுள் என்று வள்ளுவன் சொன்னது கருணையும் மனம் கொண்டவருக்கு இருப்பதே கண்கள் எனப்படும். கருணையற்றோர் கண்ணற்றோர் என்பதை அழகாக சொல்லுகிறார். இந்த கருணை மன்னிப்பின் அடித்தளமாக அமைகிறது. ஆம், அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். கிறிஸ்துவம் என்றால் மன்னிப்பில் மலர்ந்த மக்கள் கூட்டம் என்றே உலகமெங்கும் இன்று அறியப்படுகிறது. பகைவரை அன்பு செய் என்பதை கிறிஸ்துவத்தின் அடிநாதம் எங்கும் முழங்கப்படுகிறது. 1 2 பல 100 நிகழ்வுகளை குறிப்பிடலாம். இந்த 200 ஆண்டுகள் கழித்தும், இந்த 2000 ஆண்டுகள் கழித்தும் இன்று வரை கிறிஸ்துவம் தலைத்தோங்க, கிறிஸ்துவம் தலைத்து நிற்க ஒரே காரணம் மன்னிப்பின் வழியாக மகிழ்ச்சியின் மகுடத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உறுதுணையாக இருப்பதுதான். அன்புள்ளம் கொண்டவர்களே, ஆம், திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக இந்த மன்னிப்பின் வழியில் நாம் அனைவரும் இணைந்திருக்க வேண்டும், மன்னிப்பு தான் மகிழ்ச்சியின் பாதை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லித் தருகிறார். ஆம், இன்றைய நற்செய்தியில் அழகாக ஒருவர் இன்னொருவரை மன்னியுங்கள் என்று சொல்லித் தரப்படுகிறது. ஆம், பகைவரை அன்பு செய்யுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு கற்பனையாகவே முழுமையாக கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, திருத்தந்தை புனித 2ஆம் அருள் சின்னவர் 1981ஆம் ஆண்டு மே 13ஆம் நாள் தன்னை சுட்ட துருக்கிய நாட்டை சேர்ந்த முகமது அலி என்பவருக்கு சுட்ட 4ஆம் நாள் மருத்துவமனையிலிருந்து மன்னிப்பு வழங்குகிறார். மீண்டும் 1983ஆம் ஆண்டு சிறைச்சாலை சென்று அவரை சந்தித்து மன்னிப்பு வழங்குகிறார். இன்னும் ஒரு படி மேல போய் 2000 ஆண்டு யூபிலி ஆண்டில் அவரது 19ஆம் ஆண்டு சிறை வாசத்திற்கு பிறகு விடுதலை அளிக்க பரிந்துரை கடிதம் எழுதுகிறார். எத்துணை மேன்மை இது, நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஒரு மிஷனரி வாழ்க்கையில் நிகழ்ந்த உண்மை. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிரஹாம் ஸ்டூவர்ட் என்பவர் 1999ஆம் ஆண்டு தனது 2 மகன்களோடு ஒரு காரிலே தீ வைத்து எரிக்கப்படுகிறார். என்ன ஒரு கொடூரம் அன்புமிக்கவர்களே, என்ன ஒரு கொடூரம் பாருங்களேன். அவர்களை கொன்றொழிக்கிறார்கள். 2 சிறு பிள்ளைகளை ஸ்டூவர்ட் என்ற அந்த மிஷனரியை பிள்ளையோடு சேர்த்து அந்த காரிலே எரிக்கிறார்கள். ஜனவரி 23ஆம் தேதி உயிரோடு அந்த வாகனத்தில் எரிந்த அவரது பிள்ளையும் அவரையும் கொன்ற அந்த கும்பலை அவரது மனைவி மகள் இருவரும் சேர்ந்து நாங்கள் அவர்களை மன்னிக்கிறோம்,
தாரா சிங் மற்றும் குழுவினரை நாங்கள் மன்னிக்கிறோம் என்று மன்னிப்பை ஏறெடுத்தார்கள். 1995 ஆண்டு பிப்ரவரி 25 இந்து செல்லும் வழியில் பேருந்தில் உடல் முழுவதும் கத்தியால் குத்தி கிழிக்கப்பட்டு அவ்விடத்திலேயே தனது உயிரை கொடுக்கின்றார் அருட்சகோதரி ராணி மரியா. எத்துணை கொடூரம் அன்பர்களே, எத்துணை கொடூரம். அவர்களை கொன்றொழித்தார்கள். ஆனால் அவளது சகோதரி 2002 ஆண்டு 31 சிறைச்சாலை சென்று அந்த மனிதனை மன்னித்து தனது சகோதரனாக ஏற்றுக்கொள்ளுகிறார். கையில் ரக்ஷா பந்தம் கட்டி தனது உடன் பிறந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுக்கு ஒரு படி மேல போய் ராணி மரியாவின் தாய் 2003 ஆண்டு பிப்ரவரி 25 சிறைச்சாலை சென்று அவரை தனது மகனாகவே ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆகவே இன்று நாம் அனைவரும் அறிய வேண்டிய ஒரு உண்மை, பல இறைவார்த்தைகளும் மன்னிப்பின் மேன்மை நமக்கு சொல்லி தருகிறது. இன்னும் நிகழ்வுகள் ஏராளம் இந்த மண்ணுலைகளே. கிறிஸ்துவ வாழ்வில் அடிநாதம் இந்த மன்னிப்பு என்பதை எவன் ஒருவன் உணர்ந்து கொள்ளுகிறானோ அவன் வாழ்வு ஆசிரை நோக்கி பயணப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, இரக்கத்தின் கருவிகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய 3 வாசங்களின் குறிக்கோள். பகைவரை அன்பு கூறுங்கள், வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், ஒரு கன்னத்தில் அறைபவர்களுக்கு மறு கன்னத்தை காட்டுங்கள், மேலாடை எடுத்துக்கொள்பவருக்கு அங்கேயும் எடுத்துக்கொள்ள விட்டுக் கொடுங்கள், கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், பொருளை எடுத்துக்கொள்வோரின் அவற்றை திரும்பி கேட்காதீர்கள் என்ற அளவிற்கு இரக்கத்தின் கருவிகளாக நாம் இருக்க வேண்டும் என்பது கடவுளின் போதனையாக இருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் நமது வாழ்க்கையிலே அவரை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 13 தெளிவாக சொல்லுகிறது, அன்பின் பரிணாமத்தை. அன்பு அனைத்தையும் பொறுத்துக் கொள்ளும், அது நன்மை செய்யும், தீங்கு நினையாது, இழிவானதை செய்யாது என்று பவுலடியார் கூறும் வாழ்வின் கூற்றுகளை நமது வாழ்வாக்கப்பட வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம். இரக்கம் நம் உள்ளத்தில் இலை போட வேண்டும். நம் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாய் இருந்திட வேண்டும். இரக்கத்தை பற்றி குறிப்பிடும் தூய பவுஸ்தினார் அழகாக சொல்லுகிறார்கள், எவர் ஒருவர் மன்னிக்க கற்றுக்கொண்டாரோ அவர் கடவுளிடமிருந்து மிகுந்த அருளை பெற தன்னையே தயாரித்துக் கொண்டவர் என்கிறார். கடவுளின் இரக்கத்தால் புதுப்பிக்கப்பட்டு நம் இரக்கத்தின் கருவிகளாக மாற வேண்டும் என்பது திருத்தந்தையின் விருப்பம். ஆகவேதான் இந்த 7ஆம் ஞாயிறு மன்னிப்பில் மலரும் மனிதம் உருவாக்கப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. நாம் திருவிவிலியத்திலே வாசித்திருக்கிறோம், யாக்கோப்பு தனது சகோதரன் ஏசாவால் மன்னிக்கப்படுகிற பொழுது மகிழ்ச்சியின் வாழ்வை அவர் தழுவிக் கொள்ளுகிறார். யோசேப்பு தனது 9 சகோதரிகளை மன்னித்த பொழுது நிறையாசிரோடு வாழ்கிறார். இப்படி மன்னிப்பு மகிழ்ச்சியை தருகிறது, மகிழ்ச்சியின் மகுடத்தை பெற்றுக் கொள்ளுகிறது என்பதை உணர்ந்து உங்கள் குடும்பங்களிலே வாழுகின்ற இடங்களிலே வேலை செய்கிற இடங்களிலே மன்னித்து மகிழ்ச்சியின் மகுடத்தை பெற்றுக் கொண்டு வாழுங்கள். இறைவன் என்றென்றும் நம்மோடு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியின் மகுடத்தை பெற்றுக்கொள்ள மன்னிப்பை ஒவ்வொரு இடத்திலும் ஏறெடுத்து நாங்கள் எந்நாளும் மன்னிப்பில் மலரும் மனிதர்களாக திகழ்ந்து மன்னிப்பே வாழ்வின் ஆதாரம் என்பதை உணர்ந்து கிறிஸ்துவின் அடிநாதத்தை உணர்ந்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.